ஸோ நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி ஒரு புல் ட்ராப் இந்த இடத்துல நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபிபோனசியோட 50%லேருந்து ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் டுடே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஜோனையும் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் இந்த ட்ரெண்ட் லைன் அதாவது 23,400 to 450 ஜோனை ஹிட் பண்ணிவிட்டு எகெயின் பவுன்ஸ் பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆர் தென் எகெயின் இந்த ரீடெஸ்ட்டுக்கு அப்புறம் we can expect a good upside momentum. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா we can expect some momentum again up to this top. But if not, இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து another double bottom or another lower low ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் ஹெவி. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சேம் டைப் ஆஃப் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இல்லை, ஆல்மோஸ்ட் மார்ச் 18 அப்போ. அண்ட் நம்ம இந்த சார்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆச்சு, அதாவது 48,350 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு புல் பேக் அப்புறம் ஹெவி அப் மூவ் இருக்கும்னு சொல்லி வித் ஆல் த டார்கெட் அப்படியே கட் பண்ணால் இப்போது சேம் 48,350க்கான ஜோனை வந்து நமக்கு பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் ஹெவி ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க அப் மூவில் எகெயின் அண்டர் ஸ்மால் கன்சாலிடேஷன். ஸோ இந்த கன்சாலிடேஷனை 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா க்ளீன் சேனலாக வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த சேனல் வந்து டவுன் சைட் பிரேக் டவுன் பண்ணி சஸ்டெயின் பண்ண முடியாமல் எகெயின் கேப் அப்பில் என்ட்ரு ஆயிருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரி நமக்கு மிட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜோன்லேருந்து சேனல் டாப் ஆர் சேனல் பாட்டம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன் பேங்க் நிஃப்டி.